Hello guys, welcome to Sadhana Tuition. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிமிக் மாடிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெசிமிக் மாடிஃபிகேஷன் அப்படின்னாலும் ரெசிமிக் மிக்ஸ்சர்னாலும் சேம் டெஃபினிஷன் தான் வரும். ஆல்ரெடி ரெசிமிக் மிக்ஸ்சர்னா என்னன்ட்டு எனன்ஷியோமெரிசம் பற்றி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணலன்னா போயிட்டு பண்ணி பாருங்கள். ரெசிமிக் மாடிஃபிகேஷன்னா ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனன்ஷியோமர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மிக்ஸ்சரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிமிக் மாடிஃபிகேஷன், அப்படி இல்லைனா ரெசிமிக் மிக்ஸ்சர், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ரெசிமிக் மிக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். பிகாஸ் இந்த ரெசிமிக் மிக்ஸ்சரில் ப்ளஸ் எனன்ஷியோமரும் இருக்கும், மைனஸ் எனன்ஷியோமரும் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு எனன்ஷியோமரும் 50:50 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ லிவோ, அதுதான் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எனன்ஷியோமருமே 50:50 அப்படின்ற ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறதுனால ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா. ஸோ அப்போ அதோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி ஓவரால் அதோட நெட் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் 0வாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த எனன்ஷியோமெரிசம் பற்றி சொல்லும் போது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ரெசிமிக் மிக்ஸ்சருக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். R மைனஸ் லாக்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் S ப்ளஸ் லாக்டிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் தான் R மைனஸ் லாக்டிக் ஆசிட். மைனஸ் லாக்டிக் ஆசிட் அதாவது லீவோ லாக்டிக் ஆசிட்க்கு வந்து OH குரூப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க OH குரூப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட்ரோ லாக்டிக் ஆசிட் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டுமே 50% இருக்கும். இதுவும் 50% இருக்கும், இதுவும் 50% இருக்கும். ஸோ 50:50 அப்படின்ற ரேஷியோவில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிறதுனால இது வந்து ரெசிமிக் மிக்ஸ்சருக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெசிமிக் மாடிஃபிகேஷனை எப்படிலாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிக்சிங், அதாவது ப்ளஸ் எனன்ஷியோமர் மைனஸ் எனன்ஷியோமர், இந்த ரெண்டு எனன்ஷியோமரையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம ரெசிமிக் மாடிஃபிகேஷனை ஃபார்ம் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். மிக்சிங் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் plus and minus enantiomers produces ரெசிமிக் மாடிஃபிகேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் சிந்தசிஸ். சிந்தசிஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிமெட்ரிக்கல் காம்பவுண்டில் இருந்து ஏசிமெட்ரிக்கல் காம்பவுண்டை சிந்தசிஸ் பண்ணும் போது அது எப்பயுமே ரெசிமிக் மிக்ஸ்சரை தான் ப்ராடக்டாக கொடுக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். சிந்தசிஸ் ஆஃப் ஏசிமெட்ரிக்கல் காம்பவுண்ட் ஃப்ரம் சிமெட்ரிக் காம்பவுண்ட் ஆல்வேஸ் கிவ் அ ரெசிமிக் மிக்ஸ்சர். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். Bromination of propionic acid to 2-bromopropionic acid by Helmholtz-Zielinski method. அதாவது Helmholtz-Zielinski method மூலமா propionic acid 2-bromopropionic acid bromination reactionல இன்வால்வ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரோபியோனிக் ஆசிடை எடுத்துக்கிறேன். இது என்ன காம்பவுண்ட்? சிமெட்ரிக் காம்பவுண்ட். பிகாஸ் சிமெட்ரிக் கார்பன் இருக்குது அப்படின்னா ஒரு கார்பன் ஆட்டமை சுற்றி ரெண்டு, அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டுக்கு மேலே சிமிலர் ஆட்டம்ஸ் இல்லை குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கலாம். அதுதான் சிமெட்ரிக் காம்பவுண்ட் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கார்பன் வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு சிமிலரான ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன். அதனால இது சிமெட்ரிக். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ப்ரோமினேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால Br2 இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் போடுறோம். அப்படி போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ரெசிமிக் மிக்ஸ்சராக இருக்கும். அதாவது ஒன்று ப்ளஸ், இன்னொன்று வந்து மைனஸ். என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது? 2-bromopropionic ஆசிட். ஸோ ஒன்று ப்ளஸ் 2-bromopropionic ஆசிட், இன்னொன்று மைனஸ் 2-bromopropionic ஆசிட் கிடைக்க போகுது. ஸோ ப்ளஸ் அப்படின்றப்போ இங்கே Br வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இங்கே மைனஸ் அப்படின்றப்போ Br வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போது இதுவும் 50% தான், இதுவும் 50% தான். ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்கிறோம்? ரெசிமிக் மிக்ஸ்சர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து ரெசிமிக் மிக்ஸ்சர் ஃபார்மேஷனோட தேர்ட் மெத்தட் ரெசிமைசேஷன். ரெசிமைசேஷன் அப்படின்னா என்னென்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்டில் இருந்து ரெசிமிக் மிக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸை தான் நம்ம ரெசிமைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்து டெக்ஸ்ட்ரோ லீவோ, இந்த ரெண்டு எனன்ஷியோமருமே ரெசிமைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ ரெசிமைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது ஹீட்டு, லைட், அப்படி இல்லைனா கெமிக்கல் ரீஏஜென்ட், ஸோ இது மூணுத்தில் எதனா ஒரு ஹெல்ப்போட ரெசிமிக் மிக்ஸ்சரை இந்த ரெண்டு எனன்ஷியோமருமே ஃபார்ம் பண்ணும். அடுத்து மெக்கானிசம் ஆஃப் ரெசிமைசேஷன் பற்றி பார்ப்போம். ரெசிமைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மூணு மெத்தட் மூலமா நடக்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மல் ரெசிமைசேஷன், செகண்ட்
racemization through carboanion formation. Next, racemization through carbocation formation. So இது ஒன்னொன்னத்தை பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். Next, thermal racemization-க்கான எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. S-phenyl ethyl chloride is heated to give racemic mixture of plus or minus RS phenyl ethyl chloride. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா S-phenyl ethyl chloride எடுத்துக்க போறோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இங்க கொடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹீட் பண்ண போறோம். தெர்மல்னா ஹீட் இல்லையா? ஸோ இந்த காம்பவுண்ட் கூட ஹீட் அப்ளை பண்ண போறோம். அதனால இங்க வந்து ஹீட் சிம்பிள் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வந்து வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் பென்சைல் ரேடிக்கல். இப்போ இங்கே பென்சைல் ரேடிக்கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளோரின் ரேடிக்கல் போடுறோம். ஸோ குளோரின் ரேடிக்கல் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் ரேடிக்கல் ஃபஸ்ட்டு இங்கே ஒன் டைம் போய் அட்டாச் ஆகும். ஸோ இங்கே மேலே அட்டாச் ஆச்சு அப்படின்னா இங்கே ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா அது கிடைக்கும். இதுவே கீழ்ப்பக்கமாக இங்கே போயிட்டு அட்டாச் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து இங்கே எஸ் ஐசோமர் இருக்கு இல்லையா ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். அப்போ இது 50%, இது 50%, ரெண்டுமே 50-50% அப்படின்றதுனால இதை என்ன சொல்கிறோம்னா ரெசிமிக் மிக்ஸ்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். செகண்ட், racemization through carboanion formation. C- அப்படின்னா carboanion. இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஆல்டிகைட் அப்படி இல்லைனா ஆப்டிக்கல் ஆக்டிவ் கீட்டோன். அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஆல்டிகைட் கீட்டோன் இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆச்சு இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படி இல்லைனா பேஸோட ட்ரீட் பண்ணும்போது அது ரெசிமிக் மிக்ஸ்சரை ஃபார்ம் பண்ணும். இதுக்கான எக்ஸாம்பிள் racemization of R minus lactic acid in aqueous sodium hydroxide. இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் லாஸ்ட் வீடியோட கைரல் மாலிக்யூலோட ரியாக்ஷனை பற்றி பார்க்கும்போது கம்ப்ளீட் racemization அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இதே எக்ஸாம்பிள் தான் சேம் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வந்து அங்கேருந்து அப்படியே நீங்கள் இதுக்கு காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போயிட்டு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டு racemization through carbocation formation. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா when a group leaves a chiral center along with the electron pair it give carbocation. C+ அப்படின்னா carbocation. Thus an anion can attack from either side to give racemic mixture. அதாவது எப்போ வந்து ஒரு கைரல் சென்டர்லேருந்து ஒரு குரூப் பிரியுதோ அதோட எலக்ட்ரான் பேரோட சேர்ந்து அந்த குரூப் வந்து பிரியும். ஸோ அந்த மாதிரி பிரியும் போது அது என்ன கொடுக்கும் அப்படின்னா கார்போகேட்டையானை கொடுக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா இப்போ ஒரு ஆனையான் வந்து அந்த கார்போகேட்டையானோட அட்டாக் ஆகும். ரெண்டு சைடுமே அட்டாக் நடக்கும். ஃப்ரண்ட் சைடும் நடக்கும் பேக் சைடு அட்டாக்கும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடந்து ரெசிமிக் மிக்ஸ்சரை கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். racemization of R plus chloroethylbenzene with SbCl5. SbCl5 இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி பென்டாக்ளோரைடு. இதோட பேர் இதுதான். இப்போது இந்த R plus chloroethylbenzene இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது கூட என்ன போட போகிறேன் அப்படின்னா SbCl5 போட போகிறேன். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் வெளியே போயிடும். இந்த மாலிக்யூலை விட்டு இந்த குளோரின் ரிமூவ் ஆகிடும். ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இங்கே ஒரு கார்பன் இருக்குது இல்லையா ஸோ நான் மென்ஷன் பண்ணலை பட் ஆனால் அங்கே கார்பன் இருக்குது. இப்போ இந்த கார்பனில் வந்து குளோரின் போனதுனால இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடுது. இதுக்கு பேர் என்ன கார்போகேட்டையான். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆனையான் எடுத்துக்கிறோம். குளோரின் மைனஸ் இங்கே ரிமூவ் ஆச்சு இல்லையா ஸோ அதை தான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த Cl மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் போய்ட்டும் அட்டாக் ஆகும் பேக் சைடில் போய்ட்டும் அட்டாக் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். இதுவே பேக் சைடில் அட்டாக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே கீழே அது போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர் இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இது ஆர் ப்ளஸ் ஐசோமர் இது எஸ் மைனஸ் ஐசோமர். இது 50% இருக்கும். இந்த காம்பவுண்ட் வந்து 50% இருக்கும். ஸோ இதுவும் 50% இதுவும் 50%. ஸோ அதனால் இதை வந்து ரெசிமிக் மிக்ஸ்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இன்னும் கூட யாருன்னா ஆர் இங்கே ஏன் நேம் கொடுத்துருக்கேன் இங்கே ஏன் எஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு தெரியாமல் இருந்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே நான் கிளியராக ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெசல்யூஷன் ஆஃப் ரெசிமிக் மிக்ஸ்சரை பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சாதனை டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.